இந்த ஆராதனை நிச்சயமாய் பொறுப்பெடுப்பீராக. தெய்வீக ஞானம் விளங்கட்டும், தெய்வீக பிரசனை இறங்கட்டும், தெய்வீக வல்லமை வெளிப்படுத்தும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, அந்த ஆலயத்தை நிமித்தம் நன்றாக தேடுங்க என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும். ஆராதனை கலந்து கொள்ள நிமித்தம் தடைகள் மாறட்டும். ஜனங்களை சீக்கிரமாக கூட்டி சேர்க்கிற எல்லா தடைகளும் உடைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான தோல்புதல் முடிவு நீங்கள் கிரியை செய்யும். பாடுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க, மியூசிக் வாசிக்கிறவர்கள் அபிஷேகிங்க. ஆண்டவரே, சங்கீதம் நடத்துகிறவர்களை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா சுதந்திரமானவரை கர்த்தருடைய ஆவியை நீங்கள் கிரியை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் நடத்துகிறவர்களை கர்த்தர் நீங்கள் பொறுப்படுங்க. அந்த பெரிய வல்லமை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா சொன்னேன், நீங்கள் கருத்து கொடுக்குற கத்தோடைய ஆராதனைகளில் செய்திகளில் பயன்படுத்துங்க. தேவக்கரம் ஒரே உங்களோடு கூட பெருக்காங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிர்மூலமாக இருப்பது உந்தன் மாக்கிரமை, முடிவே இல்லாதது உந்தன் மனது. உங்களுடைய இரண்டுகளுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லோரும் சேர்ந்து நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். 722 பாடல், பாட்டு புத்தகத்தில் 772. புகழ்ச்சியாக சொல்ல பிள்ளை
ஜீவனை பார்க்கிலும் மேலானது
மெய்யாவே நாமத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசித்தவர்கள் மகிமையை காண்பார்கள், விசுவாசித்தவர்கள் அவருடைய வல்லமையை ருசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வாய்களை திறக்கணும், உற்சாகத்தோடு துதிக்கணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். நம்முடைய முழு பலம் முழு சிந்தையும் கர்த்தர் சமூகத்தில் வரணும். தேவ ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட கேட்கணும். அப்பா கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தரின் வார்த்தை வைத்திடுவோம், கலங்கி தவிக்க வேண்டாம். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுங்கள் எல்லாம், கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க வேண்டாம். அவரை நம்மை நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். செய்து செல்வோம், அவர் உங்கள் நிழலாய் உங்களுக்கு பின்பாகவே வருகிறவர். கர்த்தரின் வார்த்தை வைத்திடுவோம், கலங்கி தவிக்க வேண்டாம். அவரே நம்மை நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தம் காத்து நடத்திடுவார். சொல்லுங்கள் வரும், நீதிமான் தள்ளாட நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாய் நீதிமான்கள், நம்மை தள்ளாட விடுவதோ கர்த்தரின் வார்த்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் வார்த்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். கர்த்தர் சொல்றாருங்க, நீதிமானை நான் தள்ளாட விட மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நீதிமானை தள்ளாட விட மாட்டார், ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறார். அவரை நமக்கு சூரியனும் கேடகமுமானவர் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆமாம், அவர் நமக்கு சூரியனும் கேடகமுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அவர் உங்களுக்கு சூரியன், அவரே வெளிச்சம், அவரே பாதுகாப்பு. என் தேவன் என் வெளிச்சம். எல்லா கையில் சொல்லுங்க, எல்லா கையில். என் தேவன் என் வெளிச்சமாய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் எனக்கு சூரியன், அவர் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர்,
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருங்க, வல்லமை செலுத்திக் கொண்டே இருங்க. அவருக்கே வல்லமை, அவருக்கே உரியது. மகிமை செலுத்திக் கொண்டே இருங்க. ராஜாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். என்னை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். என்னை ரட்சிப்பவர் அவரே. சொல்லுங்க, என்னை ரட்சிப்பவர். என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் இவை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பாலித்தவர்கள் தேவனை அறிவார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பாலித்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் தேவன் என் வெளிச்சம். சொல்லுங்கள் எல்லாரும். என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர்கள் உங்களுக்கு அருகில் வரும்போது மறந்து போகாதீங்க. அவர்களை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். He is very, very, very nearest to you. Hallelujah. நீங்க எப்பெல்லாம் தீமை உங்க பக்கத்துல வருதோ அப்பெல்லாம் பயப்படாதீங்க. தீமை பக்கத்துல வந்துச்சுன்னா கர்த்தர் இன்னும் உங்க பக்கத்துல இருக்கிறார் அர்த்தம். நெருக்கடி வந்துச்சுன்னா கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார் அர்த்தம். போராட்டம் வந்துச்சுன்னா அவர் உங்க பக்கத்துல இருக்கார் அர்த்தம். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. கைதட்டியவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே.
சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பங்களை, சொந்த குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிரியை செய்ய ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ பெரியவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை. எல்லாரும் அப்படியே அவரிடத்தில் சரணாகதி அடைகிறோம். டேடி, நாங்கள் உம்மிடத்தில் சரணாகதி அடைகிறோம் ஐயா. We surrender our all. எங்களுடைய எல்லாம் நாங்கள் உம்முடைய கரத்தில் சரண்டர் ஆகிறோம். லகுஷங்கதி மகந்தர கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அப்படியே நாம் ராயத்தோட மாத்திரம் நாம் ஜெபிப்போம். பொதுவான ஜெபம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி டிசம்பர் பாஸ்கர் வந்து ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் அப்படியே சேர்ந்து இணைந்து நம்ம ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஜெபம் பண்ணுவோம். ஜெப வேலை சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய ஆலயத்தில் நீ வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், வல்லமை மிக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பம் செய்கிறவன் உண்டோ, தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று சொல்லி நீ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே பார்க்கும்படியாய் உடைய முக தரிசனத்தை ஆண்டவரை காணும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகம் கொள்ளாங்கனுக்குள்ளே கிடக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த கொள்ளாங்கனை ஜெயிக்கும்படியாக விசுவாச பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேசத்திலே காணப்படுகிற அசுத்தங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ காரியங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருளின் காரியங்கள், இருளின் ஆதிக்கங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். மரணத்தை செய்திருக்கிற ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி அப்பாவுடைய வெளிச்சத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே, எங்களுடைய முழு உலகத்திலே உடைய வெளிச்சம் உண்டாயிருப்பதாக. அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரின் விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஐயா. அப்பா உங்களுக்கு கோடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே கொரோனா என்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொற்று COVID-19 சமூகத்தில் வருகிறோம். நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறதான அந்த பயங்கள் ஆண்டவரே, தொற்று நோய் அந்த காரியங்களை குறித்ததான அப்பா அவர்களுக்கு இருக்கிறதான சோத்திரம், எல்லா காரியங்களும் ஆண்டவரே சோத்திரம், பயம் ஆண்டவரே. அதனால் பாதிக்கப்பட்ட ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, முடங்கி போன காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே சோத்திரம் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த உபத்திரம் நீங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அந்த நோய் நீங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அந்த வாதை நீங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாயிருக்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும், முடக்கங்கள் நீங்கி போகட்டும். உன்னை விட்டு அந்த நோயை நீக்கி போட வேண்டும் சொன்னபடினாலே அப்பா எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தங்களுக்கு அப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக சமத்து வருகிறோம். எங்களுடைய சபையின் குடும்பங்களுக்காக வருகிறோம். அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கோடான கோடி கோடி கோடியான ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம். ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னதாலே அப்பா எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை சமத்து வைக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 110ஆம் சங்கீதத்திலே 82ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீர் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். யோபு இப்படியாக சொல்கிறான் ஆண்டவரே. யோபு 14:14 எங்களுக்கு எப்பொழுது, எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரே அப்படியாய் அப்பா எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எப்பொழுது நீர் தேற்றுவீர் அப்பா, நீர் தேற்றுறவாளன். அப்போ உடைய காலத்துல எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் தருகிறோம். நீர் தேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர்.
துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். அப்போ உடைய சமூகத்தில் எங்களை குடும்பங்களை வைக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறார்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் கொடுக்கிறோம். அவர் செய்கிற ஆண்டவர் பணிகளை அப்பா சோதர வேலைகளை வியாபாரங்களை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா சோதரனை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்பா ஒவ்வொருவரை வர்த்திக்க பண்ணுகிறவர், பெருக செய்கிறவர். அப்பா மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறவர். அப்பா ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்படியா ஜெபிக்கிறோம். ஒரு பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா மிகவும் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவரே சோதரம் ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்துறதுக்காக சோதரம். ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல விசேஷங்களை வைத்திருக்கிறேன், சுபகாரியங்களை வைத்திருக்கிறேன். அப்பா நீ ஆசீர்வதிப்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கருத்துக்கு பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதிக்கிறார், நீர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞான ஞானத்தை கொடுக்கிறாங்க ஆண்டவரே. புதுசு புதுசான காரியங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாத ஆண்டவரே பிள்ளைகள் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆசீர்வாத தடைகள் மாறட்டும். சில குடும்பங்களில் கண்ணீர்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா சோதனை நாங்கள் ஆண்டவர் சபையில் நின்று அப்பா இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தரப்படுத்தி நடத்துகிறார்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சோதர ஒரு தாய் ஆண்டவரே சோதரம் ஏசியா புத்தகத்தில் 66 ஆண்டவர் பைபிளில் சொல்றது போல ஒரு தாய் கேட்பது போல நான் உன்னை தேற்றுவேன் சொல்லி தேற்றுகிறார்கள். அப்போ ஆசீர்வதிக்கிறார்கள். கரத்தில் கொடுக்கிறோம். வருகிற நாட்டிலே ஏராளமான சாட்சிகள் சொல்ல கிருபை செய்கிறார்கள். அப்பா சோதரம் சோதரம் யோபு 5:24 சோதரம் அவனுடைய குடும்பத்தை விசாரிக்கும் பொழுது சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு புத்தகத்திலே ஆண்டவரே அவன் வீடு பத்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, பத்திரப்பட்டு இருக்கட்டும், சமாதானத்தோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக சோதரம் இயேசு நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை சொல்லுங்க நல்ல பிதாவே. 33 நீதிமான்களே கர்த்தருக்குள் கலிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாரியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகத்தில் 28:16. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். போதும். இதில் பார்க்கிறோம், யாக்கோபு சொல்றான், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறத பார்த்தோன்னே யாக்கோபு சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா.
ஏன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்றேன், ஆண்டவரே நான் போகும்போதும் வரும்போது நீங்க என்னோடு கூட இருந்து என்னை காத்துக்கொண்டு என்னை தேவைகள்லாம் சந்தித்து உண்ண உணவு கொடுக்கிற உடை இதெல்லாம் கொடுத்து என்னை திரும்பி வர பண்ணுகிறான் சொல்றான், என் கூடவே இருந்து அப்படின்னு சொல்றான். அடுத்து அவனே சொல்றான், கர்த்தர் மெய்யாவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அதை யோசித்து பாருங்க. என் கூடவே வாங்க, என் கூடவே இருங்கன்னு சொல்றான். அடுத்து என்ன சொல்றான், மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான்னு சொல்றான். அப்போ அந்த ஸ்தலத்தில் மட்டும்தானா இருக்கிறாரா ஆண்டவர்? அப்ப அவன் இன்னொரு ஜெபம் பண்ணான். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பண்ணீங்க. வைஸ்வரா 28ஆம் அதிகாரத்துல நான் சொல்லுவேன் பாருங்க, ஆண்டவரிடத்துல யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் சொல்றேன், நான் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரம் உனக்கு வஸ்திரம் கொடுத்து என்னை தகவல் வீட்டுக்கு சமானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் இப்படிலாம் சொல்றேன். தேவன் என்னோடு இருந்து அப்படிங்கிறான். அப்ப என்ன தானே அவன் அந்த கானான் தேசத்திலிருந்து கிளம்பி திரும்ப சிரியா தேசத்துக்கு போறான். போகணும், போகும்போது கூட இருக்கணும், கர்த்தரையா கூட இங்க வரும்போது திரும்ப வரும்போது கூட இருக்கணும். இப்படிலாம் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், விசுவாசத்தோட கேட்கிறான். அடுத்து இதையும் சொல்றான். என்ன சொல்றான், மெய்யாவே கர்த்தர். நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன் புரியுதா? இந்த ஸ்தலத்துல இருக்கிறாருன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இந்த ஸ்தலத்துல இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் இருக்கிறாருன்னு. அடுத்து அவனே தான் சொல்றான், நான் போகும்போது என் கூடவே வரணும், என் கூடவே நீங்க இப்போ வரணும், திரும்பி வரும்போது வரணும், எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், என் கூடவே இருக்கணும். ரெண்டு முரண்படுது பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறார் சொல்றான். அப்ப என்ன அத்தர் வந்து எல்லா பகுதியிலும் இருக்கிறார். நீங்க சங்கீத புஸ்தகத்தில் 135 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 135 6. வானத்தை பூமியும் சமுத்திரங்களையும் எல்லா ஆழங்களையும் பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, வானத்துல பூமியில சமுத்திரத்துல சமுத்திரத்தின் எல்லா ஆழத்துல எல்லாமே நம்ம சுத்தமானது. அப்ப எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அவர் நிறைந்தவர். ஆம்னி பிரசன்ட் அப்படிமாங்க. அப்படின்னா எங்கும் நிறைந்தவர். என்னது ஆம்னி பிரசன்ட் அப்படிமாங்க கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கும் நிறைந்தவர். எங்க இருக்கிறார்? அதுதான் அவங்க மற்றவங்க என்ன செய்யறாங்க, அவர் தூணே இருக்கிறாரு, துரும்பே இருக்கிறாரு, தூணுக்கு மாலை போட்டுறாங்க, கல்லுக்கு மாலை போட்டுறாங்க. அவர் எங்க இருக்கிறாரு? அதனால எங்க இருந்து நம்ம அவர் என்ன செய்யலாம்? கூப்பிட்ட குரலுக்கு அவர் என்ன செய்கிறார்? நான் எப்படி 6வது சொல்லிட்டீங்களா? கூப்பிடுகிற அவருக்கும் உண்மையாய் தமிழுக்கு கூப்பிடுகிற அவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். இன்னொரு இடத்துல உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிற அவருக்கு அவர் எப்படி இருக்கிறார்? அவர் சமீபமா இருக்கிறார். தம்மை தொழுது கொள்கிற அவருக்கும் சமீபமா இருக்கிற இப்படிப்பட்ட தேவனை பெற்ற பெரிய ஜாதி உலகத்தில் எங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி மோசே சொல்றார். நம்மை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு எங்க வரலாம்? பக்கத்தில் வந்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா குறிப்பா யாக்கோபு சொல்ற இந்த ஸ்தலத்துல மெய்யாவே இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறார் அப்படின்னு ஏன் சொல்றாரு? வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் அவர். நீங்க 1 ராஜாக்கள் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா அதுல சாலமோன் சொல்றார். வாசிங்க 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாகவே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொண்டாது. வானங்கள் தான் நாம பார்க்கிற இந்த வானம். நல்ல கவனிங்க, வானங்கள் தான் இந்த வானம். வானாதி வானங்கிறாரு. அது இன்னும் இந்த மாதிரி 7 வானம் இருக்குங்கிறாரு. எத்தனை வானம்? 7 வானம் அடுக்கடுக்கா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப வானாதி வானம் அர்த்தம் இல்லை. வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது. அல்லேலூயா.
பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலயும் அவர் நிறைந்தவராக இருக்கிறாரு. ஆனாலும் என்ன அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே சாலமன் சொல்றப்போ 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 2:6. வானாதிமானங்களும் அவரை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது, அவரை அடக்க முடியாது. அதனால நாங்க சொல்றோம், ஒரு போட்டோவை போய் கும்பிட்டா அதுல கர்த்தர் எப்படி இருப்பாரு? ஒரு கல்லை போய் கும்பிட்டா அவர் சொன்னாங்க, வானம் எனக்கு என்னது சிங்காசனம், பூமி எனக்கு பாதமடி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டிக்கிறீர்கள், நான் தங்கத்தக்க ஸ்தலம் எது அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன கேட்கிறான்னா, நீ ஒரு ஆலயத்தை உண்டாக்கி அதுக்குள்ள என்ன அடக்கம் நினைக்கிற முடியாது. அல்லேலூயா. நான் தங்கத்தக்க ஸ்தலம் இந்த பூமியில இல்ல, வானாதி வானங்கள்ல இல்ல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம். இப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா அவர்தான் அவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இந்த ஸ்தலத்துல தேவன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த ஸ்தலத்துல தேவன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அந்த ஸ்தலத்தை தமக்கென்று குறிப்பான ஒரு விசேஷத்தை நோக்கத்துக்கு தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொல்றார், நான் தீர்க்க தரிசனம் சொல்றார். என்னது இந்த ஸ்தலத்துல எப்படி யார் இருக்கா? தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமா யாக்கோபு சொல்றார். அந்த இடத்துல திரும்ப அவங்க சந்ததியை வந்து குடியேறுது. அது ஒரு பக்கம். தேவாலயம் எல்லாம் அந்த ஸ்தலத்தெல்லாம் திரும்ப உருவாகுது. பின்னாட்கள் யாக்கோபு அவர்கள் சந்ததி எல்லாமே அங்க வந்துதான் தங்குறாங்க. பின்னாட்கள். அப்போ தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அதை தெரிந்து கொண்டபடினால அவர் யாக்கோபு சொல்றாரு, இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, அந்த ஸ்தலத்துல மாத்திரம் தேவன் இல்லை. தேவன் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. தேவன் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. எங்க இருக்கிறாரு? எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நான் சொன்னேன், வானத்துல, பூமியில, சமுத்திரத்துல, சகல ஆழங்கள்ல எல்லா இடத்துலயும் தேவன் இருக்கிறாரு. ஆனா இந்த ஸ்தலத்துல இருக்கிறான்னு ஏன் சொல்றோம்னா, தேவன் குறிப்பிட்ட நோக்கத்தோடு அந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பார்த்தோம் இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறான்னு சொல்லி அவர் அந்த ஸ்தலத்தை சொல்றாரு. அதான் பின்னாடி இஸ்ரவேல் தேசமாக மாறுது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் படி பாத்தீங்கன்னா தேவன் தங்குகிற ஸ்தலம் எது? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் படி தேவன் தங்குகிற ஸ்தலம் எது சொல்லுங்க. நமக்குள்ள எங்க இருக்கிறாரு? நீங்க வாசிக்கிற திருப்பணை எத்தனையோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப சொல்ல, கொலோசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய அந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நல்ல கவனிங்க. தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். தம்முடைய பரிசுத்தவான்கள் யாரு? ரத்தத்தால் கழுவப்பட்டு சபையில் ஐக்கியமா இருக்கிற, முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்று தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு? தேவன் எனக்குள்ள இருக்கிறார் தான் ரகசியம் வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? கை வைத்து காமி பார்ப்போம். அப்போ நீங்க கை வைத்தாலும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படலையானோ? காமிங்க, தைரியம் கை வைத்து காமிங்க. எத்தனை பேர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு? யாரா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் வந்து தங்குகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க? கை வைத்துங்க. அப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்குள்ளும்
இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு தங்கி இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு உள்ள இயேசு தங்கி இருக்கிறாரு? ஆமென். நீங்க இயேசுவை இதுதான் என்னுடைய ரட்சகர், இவர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இயேசு வந்துட்டாரு. ஆமென். அதற்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். கண்டிப்பா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் நீங்க அப்படி இல்லாம இருக்கிறீங்க? எல்லாமே ஒப்பு கொடுக்கணும். கேட்கணும். எங்கள்கிட்ட நான் தான் ஞானஸ்நானத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்க. நீங்க கேட்கணும். என்கிட்ட வந்து நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கலாமா என்று சொல்லி கேட்கணும். சரி, அப்போ கர்த்தர் இப்போ எந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் பார்த்தா அவர் எப்போதுமே எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துல இருந்தும் என் கண்ணோக்கமா இருக்க எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் பார்த்து கொண்டு, எல்லா மனுஷரும் அவருடைய கண்களுக்கு பார்த்து இருக்கிறார்கள். எல்லா வழிகளையும் ஏகமே கெட்டு போனாங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்காரு. தனிப்பட்ட முறையில் மொத்தமா பார்க்கல. ஒரு கூட்டமா நம்ம பார்ப்போம். தூரத்துல இருந்து பார்த்தா தலை மாத்திரம் தெரியும், யார் யார் நிற்கிறான்னு தெரியாது. மொத்த கூட்டம். கர்த்தர் அப்படி உங்களை எங்கேயும் பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்கிறாரு, காலைதோறும் அவர் என்ன செய்கிறாரா? நம்மை நினைக்கிறாரா? நிமிடந்தோறும் விசாரிக்கிறாரா? அல்லேலூயா. எனது காலைதோறும் வாசிக்கிறேன் சங்கீத புஸ்தகத்திலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 8ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். 3ல இருந்து வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷனை நீர் நினைக்கிறேன். உங்களை தனிப்பட்ட முறையில் நினைக்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறாரு. தனிப்பட்ட முறையில காலையோடு சந்திக்க வருகிறார். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, யாரெல்லாம் காலையோடு எழும்பி அவர் முன்பாக வந்து நிற்கிறார்களோ அவங்களோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவருடைய வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஆனா நம்ம தான் காலையில் அவரை தேடுறது. பைபிள் சொல்கிறார், காலைதோறும் விசாரிக்கிறார், காலைதோறும் நம்மை நினைக்கிறார். நிமிடந்தோறும், இதுல கூட அந்த வசனம் இல்லை, இன்னொரு இடத்துல இருக்கு. காலைதோறும் நம்மை நினைக்கிறார், நிமிடந்தோறும் நம்மை விசாரிக்கிறார் என்று சொல்லி நம்ம அதிகாலையில் இருந்துச்சு அவரை தேடுறோமா? தேடணும்னு நீங்க இதை பார்த்துருவீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். அற்புதமா உங்களை இடத்துல பார்த்தீங்க. இல்லைன்னு இப்போ அது செய்தி. அப்போ அவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். கை பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, கை கொடுத்து. அவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் தங்குகிற ஸ்தலம் நீங்க தான். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேலை குறித்து அவர் முதல்ல சொன்னது அந்த கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம், அந்த ஜனங்கள், அந்த தேசம், அதை குறித்து தான் சொன்னாரு. அந்த தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காருன்னு சொன்னேன். அந்த இந்த ஸ்தலத்துல மெய்யாவே தேவன் இருக்காரு யாக்கோபு சொன்னனால ஏன் அப்படி லாபகமும் இருக்கிறாரு. ஏன் அந்த இடத்தை சொன்னான்னா அந்த ஸ்தலத்தை குறித்து நோக்கம் என்னன்னா, அந்த ஸ்தலம் இப்ப காடா இருக்குது, பின்னாட்கள் எப்படி மாறப்போகுது? மறுரூபமாக போகுது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அது மிக செழிப்பான தேசம். அவங்க போகும்போதே இஸ்ரவேல் தேசத்துல அந்த கானான் தேசத்துக்குள்ள போகும்போதே ஒரு திராட்சை கொடியை வெட்டி கொண்டாங்க. எத்தனை பேர் சொன்னிட்டு இருந்தாங்க அந்த திராட்சை கொடை? சொல்லுங்க, 2 பேர் சொன்னிட்டு இருந்தாங்க. திராட்சை கொடியை நம்ம எப்படி எடுப்போம்?
இப்படி இருப்போம், அப்படிதானே? எப்படி இருப்போம்? இப்படி இருப்போம். ஆனா அவங்க எப்படி வந்தாங்க? கானான் தேசத்துல இருந்து அதை வேலை பார்த்துட்டு வந்த அங்கிருந்து திராட்சை கொடை கொண்டு வந்த அந்த 2 பேரு திராட்சை கொடை தூக்கிட்டு இல்லையா? அல்லேலூயா. வாழைப்பழ கொலையை கூட என்ன செய்யணும்? நாம ஒரு கையால் தூக்கிடுவோம். ஆம்பளைங்க, பெண்கள் இருக்கிறாங்க சிலர். ஆனா அந்த திராட்சை கொலைய அவங்களால ஒரு ஆளால கொண்டு வர முடியாம 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னா அப்ப எவ்வளவு போயிட்டாங்க. அப்போ தேவன் இப்படி காணா இருந்த காட்டுல போயிட்டு இருக்கிறான். ஓடும் தனிமாக யாக்கோபு போய் கொண்டு இருக்கிறான். காடு மாதிரி வனாந்தரமா இருக்கிற இடம், ஒண்ணுமே இல்லாத இருந்த இடம், அதை கர்த்தர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி மாற்றினார்னா அவர் பெரிய ஒரு செழிப்பான தேசமாக மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் எடுத்த எல்லாம் முடியுமே. உங்க வாழ்க்கை வறண்டு போயிருந்தாலும் சரி, தேவனால் செழிப்பாக்க முடியும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற உங்க ஃபேமிலியை கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தரால நிரப்ப முடியும். அல்லேலூயா. நீங்கள் தேவனை தேடுவதை ஒரு ஒழுங்காய் வைத்திருப்பீர்கள் என்றால், நல்ல கவனிங்க, தேவனை தேடுவதை ஒரு ஒழுங்கா வைக்கணும். நம்ம இருக்கிறோம், தொழிலுக்கு போகணும்னா டக்கு டக்குன்னு காலையில் எந்திக்கிறோம், 10 மணிக்கு சரியா போய் கடையில் உட்கார்ந்து நினைக்கிறோம், இல்லை 9 மணிக்கு இது ஒழுங்கா வச்சிருக்கிறோம். அப்படிதானே? ஒரு நாள் என்னைக்கா லீவ் எடுக்கலாம். நம்ம ஒழுங்கா வச்சிருக்கிறோம். தேவனை தேடுவதையும் இப்படி ஒரு ஒழுங்கா வைக்கும் போது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்க சூழ்நிலையை மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். எப்படி அந்த வனாந்தரமாக இருந்த கானான் தேசத்தை மறுரூபப்படுத்தினார். நீங்க எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகத்துல 35:1-2 வசனங்கள் வாசிங்க. ஏசாயா 35:1-2 வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுகளில் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழிக்கும், ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும் போது ஏசாயா 60 சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. வாசிங்க வசனம் வாசிங்க. ஏசாயா 60:1-2. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கவனிங்க, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. மகிமை உதிக்கும் போது வாசி. பாருங்க, உலகம் முழுக்க இருளா இருக்கும். இருள் பூமியையும், காரிருள் என்றால் அர்த்தம் டார்க், ரொம்ப நமாஸ் எடுத்துவாங்கல்ல, காரிருள் ஜனங்களை மூடும். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். உன்மேல் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க. ஒரு சில திரைப்படங்களை நான் பார்த்துருக்கேன், ஃபுல்லா இருட்டா இருக்கும். இந்த குறிப்பிட்ட ஆள் மேல மட்டும் என்ன செய்யும், இப்படி ஒரு வெளிச்சம். பார்த்தீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சீன். அதே போல முழுக்க முழுக்க இருட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் மாத்திரம் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. வாசிங்க அடுத்து. அவருடைய மகிமை உண்மையில் மாத்திரம் காணப்படும். வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் எல்லாம் இருட்டா இருக்கு. வெளிச்சம் எங்க இருக்கோ அங்க மாத்திரம் தான் ஜாதிகள் வருவார்கள். அல்லேலூயா. அப்படிதான். இப்போ இந்த இடத்துல நைட் வந்து நீங்க லைட்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சம் இங்க மாத்திரம் இருக்குது. அதே போல உன் மேல மாத்திரம் இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏனென்றால் உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப திரும்ப அந்த 35:1-2 வாசிங்க. ஏசாயா 2 வாசிங்க. 2 மட்டும். பாடும் லீபனோனின் மகிமை,
கர்மேல், சாரோன் என்பவைகள் அழகான இடங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அழகான இடங்கள். கர்மேல், சாரோன் என்பவைகளின் அலங்காரம் அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நன்மையானவர்களே, கர்த்தருடைய மகிமையை பார்ப்பாங்க. உங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறீங்க. என்ன? தேவன் உங்களுக்குள்ள, நீங்க தேவன் தங்குகிற ஸ்தலம். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேவன் தங்குகிற ஸ்தலம் ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்றேன்னு ஞாபகம் இருக்கா? தேவன் உங்களை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதான் அவன் ஏன் அந்த மெய்யாவே கர்த்தர் ஸ்தலத்துல இருக்கிறான்னு சொன்னான்னா, அதை குறித்து பின்னாட்கள் கர்த்தருடைய நோக்கம் என்ன? தேவன் எங்கும் இருக்கிறார். ஏன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறான்னு சொன்னான்னா, இதை குறித்து கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். உங்களை மறுரூபப்படுத்த அவர் கையில திட்டங்கள் இருக்குதுங்க. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. உங்களை மறுரூபப்படுத்த, உங்க குடும்பத்தை மறுரூபப்படுத்த. மறுரூபம் என்ற என்ன அர்த்தம்? முந்தி இருந்தது போல் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. நீங்க பழச நினைக்காதீங்க. அதனாலதான் ஏசாயால அவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால, நீங்கள் அவர் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தங்குகிற இடமா இருக்கிறபடினால உங்களை மறுரூபப்படுத்துவார். அவருடைய நோக்கம் என்ன? உங்களை மறுரூபப்படுத்தணும். எனக்குள்ள வந்ததன் நோக்கம் என்ன? அவர் எனக்குள்ள வல்லமையா கிரியை நடப்பிக்கிறாராம். நீங்க அந்த கொலோசியர் புஸ்தகத்துல அல்லேலூயா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி பாருங்க. பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற. நல்ல கவனிங்க என்ன கண்மானவர்களே, உங்களை வெளியே இருந்து எதுவும் யாரும் உங்க நிலைமையை மாற்ற போகிறது இல்லை, உங்க பிரச்சனையை மாற்ற போகிறது இல்லை, உங்க குடும்பத்தின் சூழ்நிலையை தலைகளை மாற்ற போகிறது இல்லை. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமை. சொல்லுங்க, எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமை. எல்லாமே விசுவாசிக்கணுங்க. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமை. இதே திரும்ப எபேசியர் நிருபத்தில் அவர் சொல்றார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:20. மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, எப்ப இயேசு உனக்குள்ள வந்துட்டாரோ, நான் திரும்ப கேட்கிறேன், எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிறான்னு நினைக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்குள்ள இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா? திரும்ப இன்னொரு 10 வாரம் கழிச்சு இயேசு எத்தனை பேருக்குள்ள இருக்குன்னு கேட்கும்போது எப்படி இருக்கக்கூடாது? புரியுதா? உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, சும்மா இல்லை. அவர் உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மாற வேண்டிய எல்லாம், உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல மாற வேண்டிய எல்லாம் வெளியே ஏதோ இருந்து மாற போறதில்லை. உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரா? வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. மறந்து போகாதீங்க. அப்போ உங்களை குறித்து தேவன் நோக்கம் வைத்திருக்கிறார். உங்க குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இருள் பூமியையும் காரினுள் ஜனங்களை மூடினாலும் நீங்க நினைக்கலாம், வேலை எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு, எனக்கும் போயிருமோ? எனக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் கொரோனா வந்துட்டு இருக்கு, எனக்கு வந்துருமோ? ஏன் நம்ம அப்படி விசுவாசிக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. என்னுடைய மகளுடைய வேலைக்காரியங்களை குறித்து சொன்னேன். 4 மாதம் முன்னாடி, 6 மாதம் கரெக்டாக இருக்கும். நவம்பர் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும் போது, இந்த மார்ச் மாதம் பரீட்சை எழுத வேண்டியது. பரீட்சை எழுதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி கொரோனாக்கா லீவ் விட்டாங்க. எப்போ பரீட்சை தெரியாது, அப்படி ஆயிடுச்சு. அடுத்து எப்போ வேலைன்னு தெரியாது, அப்படி ஆயிடுச்சு. ஏற்கனவே 5 லட்சத்துக்கும் அதிகமான நாட்களை இந்த ஐடி ஃபீல்ட்லேருந்து
வெளியே தள்ளி இருக்கிறாங்க. இப்படிலாம் சொன்னாங்க. நாங்கள் யோசித்தோம், எப்படி ஒருவேளை வருமா இல்லை வராதா, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் சொல்லி. ஆனால் பாருங்க, அவருக்கு எழுத வேண்டிய காலேஜ் பரீட்சையும் ஆன்லைன்லேயே எழுதி முடிக்க கர்த்தர் அமைக்கிற காலேஜ்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, வேலையில் எல்லா பிள்ளைகளும் வேலையிலும் தள்ளிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இவ்வளோ ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணி இன்னும் கம்பெனிக்கே போகுது. கம்பெனிக்கு போகாம வேலையில் ஜாயின் பண்ணி வேலை நடந்துகிட்டே இருக்குது. வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக 2.5 மாதம் நினைக்கிறேன், 2.5 மாதம் ஆகுது. 2.5 மாதமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். சம்பளத்தையும் அவர் சொன்ன சம்பளத்தில் 1 பைசா குறைக்கல. நிறைய பேருக்கு பாதி சம்பளம் அப்படின்லாம் ஆயிடுச்சு. 1 பைசா குறைக்கல. எல்லாமே பாருங்க, இருள் பூமியை மூடும். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். இருள் பூமியை மூடும், காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் என்மேல் கர்த்தர் உதிப்பார். ஐயோ, சொல்லுங்க விசுவாசத்தோடு, என்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. நம்மள கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மறுரூபமாக்க சித்தம் கொண்டிருக்கிறார், திட்டமைத்திருக்கிறார்கள். திரும்ப சொல்றேன், நீங்க அந்த திட்டத்திலிருந்து விளைகிறாங்க. தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. மெய்யாவே அவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாசமாய் இருந்தார் என்றால் அவர் உங்களை மறுரூபப்படுத்துகிற நோக்கத்தோடு கூட தான் உங்களுக்குள்ள வந்து வாசமா இருக்கிறார். உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை எல்லாரும் மறுரூபப்படுத்துகிற வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. மறந்து போகாது. ராமன் சொல்லு, அதுக்காக அவர் வீட்டில் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையை கொடுத்து தேவக்கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறது. கர்த்தர் என்னோடுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். மறுரூபப்பட அன்றைக்கு ஆண்டவரே, அவருக்கு அந்த யாக்கோபு சொன்ன அந்த கானான் தேசத்தை எப்படி மறுரூபமாக்க, வனாந்தரமா இருந்த அந்த தேசத்தை எப்படி மறுரூபமாக்குகிறோம், அதை போலவே கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பங்களை மறுரூபமாக்குகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கவர்கள் மரணம் இந்த காலத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவர் கர்த்தர் பொறுப்பிடுங்க. இப்படிப்பட்ட வல்லமை இப்பொழுது 2 மாசங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு இருப்பதாக. அல்லேலூயா. மனதில் வருவார்